கண்ணுக்கொரு வண்ணக்கிளி காதுக்கொரு கானக்குயில் நெஞ்சுக்கொரு வஞ்சிக்கொடி நீதானம்மா. கண்ணுக்கொரு வண்ணக்கிளி காதுக்கொரு கானக்குயில் நெஞ்சுக்கொரு வஞ்சிக்கொடி நீதானம்மா. தத்தித்தவ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் சாய். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல இது வரைக்கும் செய்யாத ஒரு டிஷ் தான் நம்ம செய்ய போறோம். அது என்ன அப்படின்றத பாத்துடலாங்க. பாருங்க, சிக்கன் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இது பாத்தீங்கன்னா 1/2 kg போன்லெஸ் சிக்கன். சிக்கன் பாத்தீங்கன்னா நெத்திலி மீன் நல்லா இருக்கும்ல, அந்த சைஸ் பாத்தீங்கன்னா கட் பண்ணி வச்சிருக்கேன். இது போல நம்ம கட் பண்ணி சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணும்போது பாத்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். குட்டி சாப்பிடுறதுக்கும் பாத்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க. ஏன்னா இதுல எல்லாம் எலும்பெல்லாம் இல்ல, அதனால அவங்க சாப்பிட்டு கொடுத்தா நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்ப இந்த சிக்கன் வச்சு கிரீன் சிக்கன் எப்படி செய்யறன்றத பாக்கலாங்க. நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் செய்யறாங்க, நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. எப்படி வந்துச்சு என்ன அப்படின்றத வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்ல வந்து ரிசல்ட் வந்து தெரியுங்க. நானும் இது வரைக்கும் செஞ்சதும் இல்ல, டேஸ்ட் பண்ணி பார்த்ததும் இல்ல. இப்போ வாங்க இதெல்லாம் எப்படி செய்யலான்றத பாக்கலாங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப பொருள் எல்லாம் நம்ம போட வேண்டியது இல்லைங்க. வீட்டுல இருக்கிற பொருளே குறைவான இன்கிரீடியன்ஸ் வச்சு டேஸ்டா எப்படி செய்யறேன் அப்படின்றத பாருங்க. நீங்களும் வந்து இதே போல ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வாங்க எப்படி செய்யலான்றத பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உப்பு சேர்த்துக்கிறேங்க. எந்த ஒரு டிஷ்க்கும் உப்பு போட்டாதாங்க டேஸ்ட். அதனால பாத்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன். 1/2 kg, அதனால பாத்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா காரத்துக்கு பாத்தீங்கன்னா குட்டி சாப்பிடுறாங்க அப்படின்றதுனால காரம் வந்து கம்மியாவே சேர்த்துக்கிறாங்க. இதுவும் பாத்தீங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அடுத்ததா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. ஸ்பூன் இல்லாத காரணத்தினால் அப்படியே கொஞ்சமா வந்து கூட்டிக்கிறேன். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறாங்க. அடுத்ததா இதெல்லாம் வந்து ஒண்ணு சேர்ந்து நல்லா பைண்ட் ஆகி வரணும்ல, அதனால பாத்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம்ப்பா. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் வந்து கார்ன்ஃபிளவர் சேர்த்துக்கிறேங்க. போதும், இந்த அளவுக்கு வந்து சேர்த்தா போதுங்க, மட்டும்தான் தேவை. இது கூடவே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிரீன் கலரா இருந்தா பாத்தீங்கன்னா குட்டீஸ் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்றதுனால கொஞ்சமா வந்து கிரீன் கலர், ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்துக்கிறாங்க. உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா சேர்க்க தேவையில்லை, இது ஆப்ஷனல் தான். என்ன, சிக்கன் போட்டு மிக்ஸ் பண்ணிட வேண்டியதாங்க. தண்ணி கொஞ்சமா வந்து சேர்த்திருக்காங்க. இந்த ஃபுட் கலர்ல போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுறேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இந்த மசாலாவெல்லாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மசாலா உப்பு எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா வந்து ஒண்ணு சேர்ந்து வரணுங்க. அப்பதான் வந்து டேஸ்ட் வேற லெவல் இருக்கு போகுது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா எல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேங்க. இந்த அளவுக்கு வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா 1/2 hour 1 hour 2 hour எவ்வளவு நேரம் ஊற வச்சாலும் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. நான் பாத்தீங்கன்னா டைம் இல்லாத காரணத்தினால் உடனே பொரிச்சு எடுக்க போறோம். உடனே பொரிச்சாலே ரொம்பவே நல்லா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்ப பொரிச்சு எடுக்கலாம் வாங்க. உள்ள பாத்தீங்கன்னா சுட சுட வந்து சாதம் வச்சுட்டேங்க. அடுத்ததா இங்க பாருங்க, சூப்பரான சிக்கன் கிரேவி இருக்குதுங்க. நல்லா சிக்கன் கிரேவி சுட சுட வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கேன். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல சிக்கன் கிரேவி செய்யற வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்காதவங்க கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கிரீன் சில்லிக்கு சிக்கன் வந்து போட்டு நல்லா ஊற வச்சு ஒரு 15 நிமிஷம் போல ஊறிட்டு இருக்குங்க. அவ்வளவுதான், டைம் இருக்கு. டைம் இல்லைங்க, எல்லாம் வெயிட் பண்றாங்க, நம்ம பொரிச்சு கொடுத்துடலாம் சாப்பிட்டுங்க. பாத்தீங்கன்னாலே தெரியும் கிரீன் சில்லிக்கு எத்தனை பேர் வெயிட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. கவின், ஹாய் சொல்லுப்பா. தட்சினி, லைக் ஷேர் சொல்லிருந்த சொல்லுது. இப்ப சொல்லு. இப்ப வாங்க, எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு. இப்ப நம்ம சிக்கன் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு எடுத்து போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எப்படி வரப்போதோ தெரியல, வர வெயிட் பண்றாங்க. பாப்போம், பொரிச்சிட்டு டேஸ்ட் பண்ணி பாக்கலாங்க. சிக்கன் போட்டு பாத்தீங்கன்னா உடனே மிக்ஸ் பண்ணிடாதீங்க. கொஞ்ச நேரம் வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இது போல வந்து சும்மா லைட்டா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டா போதுங்க. கலர் வந்து கிரீன் கலரா ரொம்பவே நல்லா வந்துருக்கு பாருங்க. நல்லா வந்து ஃப்ரை ஆகட்டுங்க. இது போன்லெஸ் சிக்கனா நம்ம செய்யறதுனால பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த பபுள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கி சிக்கன் நல்லா வெந்து வரட்டும். நல்லா கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும்.
ரெண்டு பக்கம் பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து செவந்து வெந்தாச்சுங்க. இந்த அளவுக்கு வந்து நல்லா வேகணுங்க. பார்த்தாலே தெரியும் கலர் வந்து சூப்பரா சேஞ்ச் ஆகி வந்தாச்சு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதை எடுத்துடலாம். எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இது ஒரு பிளேட் வச்சிடலாம். இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குடுக்கலாம். கொஞ்சம் கம்முன்னு இருப்பா ஏப்பா. ஆறட்டும், சூடாக்குது, எடுத்துக்குவ. இதே போல எல்லா சிக்கனையும் பாத்தீங்கன்னா பொரிச்சு எடுத்துக்கலாம். எல்லாமே போட்டோம்பா. 2 அச்சலா போட்டு பொரிச்சு எடுத்துட்டு போறேன். எப்பயும் சொல்ற மாதிரிதாங்க சிக்கன் போட்டு உடனே மிக்ஸ் பண்ணிடாதீங்க. கொஞ்ச நேரம் வேகட்டும். அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். சிக்கன் பாத்தீங்கன்னா இதுவும் சூப்பரா வந்து ஃப்ரை ஆயாச்சு, எடுத்துடுறேங்க. ஃபர்ஸ்ட் அத்தனை போட்டு இருந்தாலும் அது எங்கன்னு சொல்லிட்டு பாக்கலாமா? தட்டிதான் போட்டு வச்சிருந்தா இங்க பாருங்க. இத காப்பாத்துறதுக்கே உங்களுக்கு ஒரு வழி ஆயிடுச்சுங்க. வீடியோ எடுத்துட்டு குடுக்குறேன்னு சொல்லி காப்பாத்தி வச்சிருந்தேங்க. அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. ஆமாவா இல்லைன்னு சொல்லுங்கப்பா. ஆமாவா? இத வச்சு இதுக்கே போட்டுக்கிறோம்பா. அவ்வளவுதான். எண்ணெயிலே பாத்தீங்கன்னா கருவேப்பிலை நல்லா வந்து பொரிச்சுக்கலாம். பொரிச்சுட்டு இதுல வந்து சேர்த்துடலாங்க. எல்லாமே கிரீன் சிக்கன் பாத்தீங்கன்னா கிரீன் சிக்கன் சூப்பரா வந்து பொரிச்சு எடுத்துட்டாங்க. உங்களுக்கு வேணும்னா மேல வந்து பெப்பர் போட்டுக்கோங்க. வேணும்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. போட்டு சாப்பிட்டா ரொம்பவே நல்லா இருக்குங்க. கொஞ்சமா வந்து போட்டு நல்லா வந்து கூட வந்து குளிச்சு எடுத்துக்கிறாங்க. சூப்பரான கிரீன் சிக்கன் பாத்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பா நீங்க உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. அருமையான டேஸ்ட் இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா கிரேவி சிக்கன் கிரேவி பாத்தீங்கன்னா ரெடிங்க. சொல்லிட்டு பாருங்க. ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க இந்த சிக்கன் கிரேவி. சுட சுட சாதம் வச்சு சாப்பிடலாம் வாங்க. இப்ப வாங்க, குட்டிஸ் எல்லாம் வெயிட் பண்றாங்க, சாப்பாடு போட்டுடலாம். இன்னைக்கு என்னென்ன சமையல் சமைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து சாதம் செஞ்சுட்டாங்க. நல்ல சுட சுட ஆவி பறக்க இருக்கும். பாக்கலாமா? பாருங்க, ஆவி பறக்க சுட சுட சாதம் செஞ்சிருக்கேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா டேஸ்டியான சிக்கன் கிரேவி செஞ்சுட்டேங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா பீன்ஸ் குழம்பு செஞ்சிருக்கேன். அடுத்ததா முருங்கைக்காய் சாம்பார் இருக்குங்க. இது லஞ்சுக்கு ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா கிரீன் சிக்கன் செஞ்சிருக்காங்க. இந்த கிரீன் சிக்கன் பாத்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இப்போ வந்து சமையல் எல்லாம் சமைச்சிட்டு குட்டீஸ்க்கு எல்லாம் போட்டு கொடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் சமையல் இருந்து ஆரம்பிக்கலாம். போதுமா சனே? கூட அடுத்து அடுத்து சுப்ரியா. போதுமா சுப்ரியா? அடுத்து யார? பூவர்சி. போதுமா? அனு இது லாஸ்டா? ஆமாவா? லாஸ்ட் போட்டு ஃபர்ஸ்ட் சாப்பிடு. சரியா? அப்பதான் கம்மி பண்ணுமா? கவின் எங்க? போதுமா? போதுமாப்பா? அடுத்து சிக்கன் கிரேவி போட்டு ஃபர்ஸ்ட் கவின் போட்டுலாங்க. சிக்கன் குழம்பு கிரீன் சிக்கன் கொஞ்சம் வச்சுக்கலாம். இப்ப வந்து கவின் கொடுத்துலாம். சாப்பிட்டோம். கவி சாப்பிட்டு கவி. அடுத்து சுப்ரியாலா? இந்த சுப்ரியா குழம்பு நிறைய குழம்பு சாப்பிடுவோம் நீ. அடுத்து யார? சன்னல. சன்னல் கவி உனக்கு வேணுமா? வர வரேன். அடுத்து இது வர இருக்காங்க. வர இரு. அடுத்து பூவர்ஸ் போட்டுக்கலாம்பா. அவளுக்கு கிரீன் சிக்கன் வச்சுக்கலாம். அடுத்து அடிச்சுக்கோ. லாஸ்ட் அடிச்சுக்காங்க. தர்ச்சினுக்கு லாஸ்டா. அவ குழம்பு கம்மியா தான் சாப்பிடுவா. அது கம்மியாவே போட்டுக்கிறேன். போமா? சாப்பிட்டு அடுத்தது தர்ச்சினி குழம்புமா?
சொன்னா அவ்வளவுதான்ப்பா. இன்னைக்கு இதெல்லாம் தாங்க நான் சமைச்சிருந்தேன். சமைச்சிட்டு குட்டீஸ்க்கும் போட்டு எல்லாம் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தா மறக்காம சமையல் செய் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வீடியோல பாக்கலாங்க. அது வரைக்கும் பாய். வாங்க சாப்பிடலாம். தங்கச்சி